ஸோ உங்களுக்கு படத்தோட அந்த லைனே வந்து நீங்க ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி போகாது, டிஃப்ரெண்டா அப்படி இப்படின்னு வந்து போகும். பட் எண்ட் ஆஃப் தி டே ஒரு மெசேஜோட ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபினிஷிங்கோட படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. படம் உண்மையா நல்லா இருக்கு. இந்த படம் வந்து இந்த ஆடியன்ஸ் அந்த ஆடியன்ஸ் அப்படின்லாம் சொல்லாம எல்லா விதமான ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். எல்லா ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா படத்துல காமெடி இருக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான ஒரு சில அந்த சின்ன அந்த கனெக்ட் ரிலேட்டபிளா ஒரு சில மேட்டர் இருக்கும்ல, அது இருக்கு. பிளஸ் அப்படியே நீங்க போனீங்கன்னா இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை டேரக்டர் அவரோட டச்ல எப்படி கொடுத்துருக்காருன்றது இருக்கு. ஆனா படத்துல நம்ம பாண்டியராஜ் சாருக்கு எங்க கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னா, ரொம்ப கேரக்டர்லாம் வைக்கல. படத்தை டோட்டலா அப்படி இப்படின்னு சுத்தி பார்த்தா ஒரு 5-10 கேரக்டர் இருக்கும். அதுவே ரொம்ப லீட் கேரக்டர் வந்து ஊர்வசி, அப்புறம் வந்து மிஷ்கின் சாரு, ஜெயராம், அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு சில மற்றும் பலர் அப்படின்னு போட்டுக்கோங்க. அவங்கெல்லாம் வச்சு அப்படி இப்படின்னு அவங்களோட பிளஸ்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. சாண்டி மாஸ்டரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சாண்டி மாஸ்டர் படத்துல வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ், சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எக்ஸலென்ட். ஆனா என்னதான் சாண்டி மாஸ்டர் சூப்பரா பண்ணியிருந்தாலும் சாண்டி மாஸ்டர் எப்பயும் பாக்குற மாதிரியான ஒரு ஸ்டைல்ல இருக்கு. அந்த லியோ படத்துல சாக்லேட் காஃபில அவர் ஒரு கேரக்டர் பண்ணிருப்பார்ல, அதே பேட்டர்ன்ல எல்லா படத்துலயும் அவருக்கு கேரக்டர் கொடுக்குறாங்களோன்னு தோணுது. இந்த வில்லனிசம் அப்படின்றத கொஞ்சம் டிஃப்ரெண்டா கூட ட்ரை பண்ணிருக்கலாம். பட் அது ஒரே பேட்டர்ன்ல இருக்க மாதிரி இருக்கு. நடுவில் வந்து லோகா பண்ணாரு, லோகாலே அதே மாதிரி கேரக்டர், இந்த படத்துல அதே மாதிரி கேரக்டர் அப்படின்னும் போது அவரை டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. அண்ட் இந்த படத்துல நம்ம எல்லாரும் பேச வேண்டிய நபர் யாரு அப்படின்னா அது ஜெயராம் சார் தான். இந்த படத்துல ஆல்ரெடி ஜெயராம் சாருக்கு பதிலாக வேற ஏதோ ஒரு ஆக்டர் பண்ண போறதா, விஜய் சேதுபதி பண்ண போறதாலாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா இந்த படத்துக்கு ஜெயராம் சார் தான் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருப்பாரு. ஜெயராம் சாரை பத்தியெல்லாம் தாராளமா போய் பேசணும். தமிழ் சினிமா, மலையாள சினிமா, எல்லா சினிமா அவரை பத்தி பேசுங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அண்டர் ரேட்டட் நம்ம மற்ற பெரிய ஆக்டர்ஸுக்கு எல்லாம் கொடுத்த அளவுக்கான ஒரு ஹைப்போ ஒரு பாராட்டோ இன்னும் ஜெயராம் சார் கொடுக்கலையோன்ற மாதிரி தோணுது. பர்சனலாவும் சரி, ப்ரொஃபஷனலாவும் சரி, அவரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட். ஜெயராம் சாருக்கு அந்த தலகானோன்றது எப்பயும் இருக்காது. இப்போ கூட ரீசெண்டா ஜெயராம் சாரோட இன்டர்வியூ பார்க்கும்போது இந்த ஜென்ரேஷன் வந்து நீங்க எப்படி வந்து விஷயத்த வந்து அடாப்ட் பண்றீங்க அப்படின்னா, இதுல என்ன இருக்கு எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தா கத்துக்கிட்டாதான் அடுத்தடுத்து என்னோட இதுல வந்து நான் இதை வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த அளவுக்கான ஒரு ஆக்டரை வந்து நம்ம இன்னும் யூட்டிலைஸ் பண்ணலாம். அவரை இன்னும் நிறைய படத்துல கொண்டு வாங்க, படம் சூப்பரா போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா மிஷ்கின் சார் அதான் இப்போ எந்த ஒரு ஆக்டரையுமே ரொம்ப டிஃப்ரெண்டாலாம் காமிக்கல. அவங்களோட அட்வான்டேஜ்னு ஒன்று இருக்குல்ல, அவங்களோட பிளஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பிளஸ்ல வந்து சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. மிஷ்கின் சாரும் ஆஸ் யூஷுவல் எப்படி வருவாரோ அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல தான் வராரு. பட் அவருக்குள்ள ஒரு சில விஷயத்த புகுத்தி கடைசியா நான் இவரை ரிவீல் பண்ணுவோம் பாரு ஒரு இதுல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியராஜ் சார் வந்து ரிவீல் பண்ணது நல்லா இருந்துச்சு. அதான் பாண்டியராஜ் சார் அப்படின்னு பார்த்தா அந்த கிராமத்து ஸ்டைல்ல ஒரு படம், அதுக்குள்ள குட்டி குட்டி மெசேஜ், சிம்பிளான மெசேஜ், ஆனா பெரிய இம்பாக்ட் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல தான் பாண்டியராஜ் சாரை பார்த்துருக்கோம். பட் இந்த ஸ்கிரீன் பிளேவும் இந்த டைரக்ஷனும் இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ரீசெண்டா அந்த விஜய் சேதுபதியோட ஒரு படம் வந்தது, அந்த படம் தலைவன் தலைவி படம் வந்தது இல்ல, அந்த படத்துக்கு